அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் எது என்பதிலே பல்வேறு குழப்பங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களிடத்திலே பிரபலமாக அது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அரஃபா நாள் உலகத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரிதான், உலகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் சரிதான், துல்ஹஜ்ஜி மாதத்தின் 9வது நாள் எதுவோ அதுதான் நமக்கான அரஃபாவின் நாள். நமக்கு துல்ஹஜ்ஜி மாதம் 9வது நாள் எது, அதுதான் இங்கே விஷயம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9வது ஆண்டு ஹஜ்ஜி கடமையாகிறது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள், 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஹஜ்ஜும் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அந்த வருடத்திற்கு பிந்திய வருடம், அடுத்த வருடம் பெருமானார் இந்த உலகத்திலே இல்லை. ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ்ஜி அதுக்கு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி வருமல்ல, அந்த வருஷத்தில் பெருமானார் அந்த உலகத்தில் இல்லை. இப்போ நபிகள் நாயகத்தினுடைய முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டே ஹஜ்ஜி கடமையாகிவிட்டது. அந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு பெருமானார் போகவில்லை. அந்த ஆண்டு 9வது நாள் பெருமானார் அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முக்கியமான விஷயங்களை 3 முக்கியமான நாட்களிலே நோன்பிருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதிலே ஒன்று யசூமு திஸ்அ தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜி மாதத்தின் 9வது நாள் நோன்பிருந்தார்கள். வ யௌம ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பிருந்தார்கள். வ ஸலாஸத ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பிருப்பார்கள். 13, 14, 15 பிறை கணக்கிலே இந்த 3 நாட்களும் ரசூலுல்லாஹ் நோன்பிருப்பார்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை பற்றி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்கின்ற நூல் கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய வழக்கம் என்னவென்றால், நபிகள் இருந்த அந்த ஒரு ஆண்டு துல்ஹஜ்ஜி மாதத்தின் 9வது நாள் நோன்பிருந்தார்கள். அப்போ நமக்கும் அதுதான் கணக்கு. துல்ஹஜ்ஜின் 9வது நாள் நாம் நோன்பிருப்பது ஒரு சுன்னத்தான விஷயம். அரஃபா நாள் என்பது அந்த 9வது நாள் தான். அல் குர்ஆனிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் சம்பூரணப்படுத்தி விட்டோம், என்னுடைய அருளை, என்னுடைய அருள் கொடைகளை உங்கள் மீது நாம் பரிபூரணமாக்கிவிட்டோம், உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய மார்க்கமாக, தீனாக இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் வார்த்தை இறங்கிய நாள் அந்த அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளை பற்றி ஹஸரத் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீதுகளிலே வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து எக்கச்சக்கமான மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் மலக்குகளை தன்னோடு நெருக்கி கொண்டு அவர்களிடத்திலே மனிதர்களை பற்றி, அந்த அரஃபா நாளிலே செய்யப்படக்கூடிய நல்லமல் செய்யக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி பெருமையோடு பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீதை நாம் பார்க்கிறோம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாயிலாக. இப்போ அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான நாளாக துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. எனவேதான் எந்த நாள் துவா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வதற்கு மிகவும் தகுதியான நாள் எது தெரியுமா? ரொம்ப சிறப்பிற்குரிய நாள் என்னவென்றால் அரஃபாவுடைய நாள் என்று அடையாளப்படுத்தினார்கள் பெருமானார். திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களிலேயே சிறந்த நாள், துஆ செய்வதற்கு மிகவும் தகுதிமிக்க நாள், மிகவும் சரியான நாளாக நான் எதை கருதுகிறேன் என்றால் அரஃபாவுடைய நாளை கருதுகிறேன். அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த வலிமை இருக்கிறது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக நெருங்கி வந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு, நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் ஓதிய துஆக்களிலேயே சிறந்த துஆ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த துஆவை
அதிகம் அதிகம் அரஃபாவுடைய நாளிலே ஓதிக்கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம், அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மேன்மையானது என்றால், அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய நாளாக அந்த அரஃபா நாள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அரஃபாவுடைய நாளிலே ஷைத்தானுக்கு மிகப்பெரிய கேவலம் ஏற்படுகிறது, அவமானம் ஏற்படுகிறது, தலைக்குனிவு ஏற்படுகிறது. ஷைத்தான் ஏன் தலை குனிந்து போகிறான்? எதற்கு அந்த அவமானத்தை ஷைத்தான் சந்திக்கிறான்? 2 விஷயத்தை அந்த அரஃபா நாளிலே அவன் பார்க்கிறான். அரஃபாவுடைய நாளை 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்று கடந்து விடக்கூடாது. ஷைத்தானை அவமானப்படுத்தக்கூடிய நாளாக அரஃபா இருக்கிறது. ஷைத்தானுக்கு தலை குனிவையும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் தரக்கூடிய நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. ஏன்னா 2 விஷயத்தை ஷைத்தான் பார்க்கிறான். அன்றைய தினம் அடியார்களின் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த அருளை பார்க்கிறான். எவ்வளவு அருளை இறக்குகிறான் இறைவன் இந்த நாளிலே. இதை கண்டு அவன் மனம் வெம்புகிறது, ஒரு விதமான நெருக்கடிக்கு அவன் உள்ளாகிறான். 2வது, அன்றைய நாள் அந்த குறிப்பிட்ட அரஃபாவுடைய நாளிலே அடியார்களினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க தயாராகிவிட்டான். அவர்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் செவி சாய்க்கிறான். இத்தனை நாட்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை அவன் தயாராக தர இருக்கிறான். இந்த 2ஐயும் பார்த்து தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு தலைதறிக்க அவமானத்தோடு ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த மாதிரியான அவமானத்தை, இந்த மாதிரியான தலைக்குனிவை ஷைத்தான் வருடத்தில் ஒரு நாள் சந்திக்கிறான். அதுதான் அரஃபாவுடைய நாள். அதற்கு முன்னால் அவன் சந்தித்த அவமானம் எது என்றால், பத்ருடைய யுத்த களத்திலே அவன் பார்த்தான். பத்ர் யுத்த களத்திலே ஜிப்ரீலை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். பெருங்கொண்ட கூட்டத்தை, சிறிய படையை வைத்து அல்லாஹ் தோற்கடித்தான். அல்லாஹுவின் உதவி மலக்குமார்களின் வழியாக கிடைத்தது. அதை கண்டு வெதும்பி ரொம்பவும் சங்கடப்பட்டு தலையிலே மண்ணை தூக்கி போட்டு கொண்டு ஓடினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பத்ர் நாளுக்கு பிறகு வருடா வருடம் இந்த அரஃபாவுடைய நாளிலே அவன் மிகப்பெரிய இழிவையும் அவமானத்தையும் சந்திக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். எனவே அரஃபாவுடைய நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஷைத்தானுக்கு அவமானத்தை தரக்கூடிய நாள், ஷைத்தானுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய நாள், அல்லாஹ் தன்னுடைய அருள் மலையை கொட்டக்கூடிய நாள், அல்லாஹ் அடியார்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பொதுவாக தரக்கூடிய நாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரஃபாவுடைய நாளிலே நோன்பிருங்கள் என்று கற்றுத்தந்தார்கள். அரஃபாவுடைய நாளிலே நோன்பிருங்கள். ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிகள் நோன்பிருக்க வேண்டாம். ஹஜ்ஜிக்கு செல்லாமல் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு செல்லாமல் ஊரிலே நாடுகளிலே வசிக்கக்கூடியவர்கள் அரஃபாவுடைய நாளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள், நோன்பிருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரஃபத. அரஃபாவுடைய நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வஸ் ஸனத்தல் காபிலா. ஈராண்டுகளுக்கான மன்னிப்பை அந்த ஒரு நோன்பு பெற்றுத்தரும். கடந்துவிட்ட ஒரு வருடம், பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம், இந்த வருடங்களிலே நடைபெறுகிற பாவங்களுக்கான மன்னிப்பாக, பிராய்ச்சித்தமாக அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நோன்பை வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆக முதல் விஷயமாக உங்கள் கவனத்திலே நான் வைப்பது, அரஃபாவுடைய நோன்பை குடும்பத்துடன் நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே போதிய அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு தௌபா செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹுவின் சன்னிதானத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே எந்த நல்ல காரியங்களை உங்களால் அதிகப்படுத்த முடியுமோ, இதை என்னால் அதிகரித்து செய்ய முடியும், என்னால் குர்ஆனை அதிகம் ஓத முடியும், என்னால் திக்ர் அதிகம் செய்ய முடியும், என்னால் இந்த நாளிலே பிரத்யேகமாக யாருக்காவது உதவி செய்ய முடியும், யாருக்காவது தான தர்மங்கள் செய்ய முடியும் என்றிருந்தால் கூடுதலாக அந்த அமலை செய்துவிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே அந்த அரஃபாவுடைய நாளினுடைய இறுதி கட்டமாக இருக்கிற நோன்பு திறக்கிற நேரத்திலே முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது மகத்தானது. வருடத்தில் ஒரு நாள் கிடைத்தாலும் ஈராண்டுகளுக்கான பாவ மன்னிப்பை பெற்று தருகிற ஒரு மகத்தான நாளாக அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஹஜ் என்றால் என்ன? அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்றார்கள். ஹாஜிகளுக்கு ஹஜ் என்றால் என்ன? 40 நாள் அங்கே இருக்கிறார்களே, 38 நாட்கள் இருக்கிறார்களே, 45 நாட்கள் இருக்கிறார்களே, அதுவெல்லாம் ஹஜ்ஜினுடைய கால அளவு அல்ல. ஹஜ்ஜின் காலம் என்பது அந்த குறிப்பிட்ட 5 நாட்கள் தான். 8வது பிறையிலிருந்து துவங்கி 12வது பிறை வரை, தேவைப்பட்டால் 13வது பிறை. துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது பிறையில் துவங்கி 12வது நாளினுடைய அசரோடு அல்லது 13வது நாளுடைய அசரோடு முடிந்து விடுகிறது. அதுதான் ஹஜ்ஜுடைய நாள். அந்த 5 நாட்களிலும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எதுவென்றால் அரஃபாவுடைய நாள், 9வது பிறை. அந்த 9வது பிறையில் தான் ஒட்டு மொத்த ஹாஜிகளும் அந்த அரஃபா மைதானத்திலே தங்குவார்கள், இறங்குவார்கள். அந்த நாளில் தான் நபிகள் பெருமானா சொன்ன ஒரு ஹதீதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யார் ஒருவர் பாவம் இல்லாமல் நன்மையை நாடி ஹஜ்ஜை செய்துவிட்டு வந்தாரோ, ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனாக தாயகம் திரும்புகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த அன்று பிறந்த பாலகனாக மாற்றக்கூடிய இடம் அரஃபா தான். அந்த நாளில் தான் அல்லாஹு தாலா அங்கே வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹாஜிகளுடைய பாவத்தை மன்னிப்பான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அந்த அரஃபாவுடைய நாளில் ஒருத்தர் நினைக்கிறாரு, அரஃபால போய் உட்கார்ந்துட்டு நான் எம்புட்டு பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு மோசடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்து போச்சு தெரியுங்களா, என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு ஒரு கேள்விக்கணையோடு அரஃபாவிலே இருந்தால் அவரை விட பெரிய பாவி வேற யாரும் இல்லை. அவ பாவம் பண்ணது பெருசு இல்லைங்க, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அந்த இடத்துல அப்படின்னு நினைச்சாருன்னா, அருமை ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார்கள், அவரை விட பெரிய பாவி யாரும் இல்லை. காரணம், ஒட்டுமொத்தமாக ஹோல்சலாக மன்னிப்பை தருகிற இடம் அது. அரஃபா மைதானம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய இடம் அது. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, நான் அவ்வளோ காலம் செஞ்சிருக்கேனே, இவ்வளோ அதிகமாக செஞ்சிருக்கேனே என்று நினைப்பதே தவறு. அப்படி எண்ணப்பாடு வருவதே தவறு என்பதை ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் நியத் வைக்க வேண்டும், அந்த அரஃபாவில் போய் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அந்த அரஃபாவிலிருந்து தேட வேண்டும். அல்லாஹ் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நமக்கு தௌஃபீக் செய்வான். இவ்வாண்டு இந்த வருடத்தினுடைய இந்த துல்ஹஜ்ஜிலே நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளை, 9வது நாளை நோன்பிருந்து நல் வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா இஸ்திக்பார்கள் செய்து பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்து அந்த நாளை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.